உங்க காதலோட கரண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எதுல ஃபோக்கஸ் ஆயிட்டிருக்கு? ரொம்ப அழகான ரிகன்சிலியேஷன். திரும்ப வரப்போறாங்க. உங்க கை சேரணும், இல்லன்னா உங்களோட காதல்ல உங்களோட பயணம் பண்ணணும். எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அத சரி பண்ணி, இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போணும். இந்த காதல் பயணத்துல உங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும். இந்த இன்டிமசி, இந்த இந்த க்ளோஸ்னஸ் அது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இப்ப ஃபீல் பண்றாங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் அதெல்லாம் அவங்க இப்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ஞானம் அவங்களுக்கு ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட திரும்பி வருது. காதல தேடி ஓடி வரப்போறாங்க. அதுதான் இப்போ அவங்களோட கரண்ட் எனர்ஜி, எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். எதனால இந்த ஞானம் அவங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ லவ், கியூபிட் ஆரோ ஸ்ட்ரைக்ஸ். இப்போ காதலோட இந்த பிரிவு இந்த பிரிவு தான் அவங்களுக்கு வந்து இந்த காதலோட அருமைய உணர்த்தியிருக்கு. உங்களோட அருமைய உணர்த்தியிருக்கு. இந்த காதல் வந்து எவ்வளோ தெய்வீகமானது, எவ்வளோ அரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வேற என்ன ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்ல இருக்காங்க உங்களுக்குள்ள? ஏதாவது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருந்தா அத பத்தி என்ன நினைக்கிறாங்க? இல்லன்னா வந்து இந்த திடீர் ஞானம் ஏன் வந்தது? இல்லன்னா இன்னும் எவ்வளோ கொள்ளையான காதல் உள்ள ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க இதயத்துக்கிட்டே கேட்போம். நிறைய இதயங்கள் எங்க இருக்கு? என்ன இதயம் அவங்க? நான் ஷஃபிலே பண்றேன். அப்பதான் அவங்களோட ஓ மை காஷ்! அவங்க உங்ககிட்ட கொட்ட நினைக்கிறாங்க. இது ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி. அந்த சிதறிய இதயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ நீட் யூ லைக் எ ஹார்ட் நீட்ஸ் அ பீட். அவங்க வந்து இப்போ அவங்க எமோஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைல இருக்கு. கட்டுக்கடங்காம எமோஷன்ஸ் இப்போ வந்து ரன் ஆயிட்டு இருக்கவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஏதாவது பேக்ரவுண்ட்ல பிளான் பண்ண வேண்டியிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள வந்து இப்போ பிரசன்ட்டா கொஞ்சம் சின்ன தடைகள உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க வந்து எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹைல இருக்கு அவங்க எமோஷன்ஸ். அதனால தான் இதயம் வந்து அப்படியே தெறிச்சு கீழ விழறது. ட்ரூ லவ் டர்ன்ஸ் டூ சோல் இன்டு ஒன். அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். திரும்ப அந்த எனர்ஜி தான் அந்த எமோஷன்ஸை வந்து பிரபஞ்சம் கன்ஃபார்ம் பண்றாங்க. இது வந்து வெறும் ரேண்டம் கார்டு கிடையாது. அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா இருக்கு. அது வந்து உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் அவங்க வந்து உங்ககிட்ட திரும்ப வர போறாங்க அப்படிங்கிறது. யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். அவங்க காதல்ங்கிற கடலுக்கு நீங்க மட்டும்தான் தண்ணியா இருக்க முடியும். வேற எங்கேயும் வந்து அவங்களுக்கு இந்த எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல உங்கள தவிர. காதலுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எமோஷன்ஸ் அதுதான் காதல் பந்தம். யூ மேக் மீ ஃபீல் சேஃப். இது எதனால வந்திருக்கு அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதும் அவங்க அவங்க வந்து எங்கேயுமே ஒரு தடையை ஃபீல் பண்ணல. இட்ஸ் லைக் இது நம்ம வீடு, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு யாருக்கா தயக்கம் இருக்குமா? ரொம்ப அழகாக ஓடி போய் உள்ளே உட்காந்துப்போம். அந்த ஒரு சேஃப் ஸ்பேஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணனால தான் இந்த காதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப விலை மதிக்க முடியாத காதலாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு அழகான புரிதல் இருக்குது. இல்லைனா நீங்கள் ஈஸியாக அவங்கள புரிஞ்சுக்கிறீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு டெக் ஷஃபில் பண்ண 1 செகண்ட். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டேக் டீப் பிரீத். ஐ மேனிஃபெஸ்ட் மை ட்வின். ஐ மேனிஃபெஸ்ட் ட்ரூ லவ் இன் டு மை லைஃப். அண்ட் வந்து என்ன சொல்லுங்கள், எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணுங்கள். ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல தான் இந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். ரொம்ப அழகான கார்டு இங்கே வந்து டேர்ன் ஆயிருக்கு. மை லவ் பிலாங்ஸ் டு யூ. அந்த அந்த பசில் பீஸ் நீங்கள் தான். நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய பாகத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கீங்க. அவங்க மனசோட எல்லா இது வந்து அவங்க டே டு டே அனலிட்டிக்கல் திங்கிங்னு வச்சுக்கோங்க. அவங்க காதல் உலகத்தில் நீங்கள் தான் ஆட்சி புரியுறீங்க. ஃபுல்லாக நீங்கள் தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கீங்க அவங்க மண்டையை. அதனால தான் உங்களுக்கு பித்து பிடிச்சிட்ருக்கு. ஸோ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த எனர்ஜியோட அலைன் பண்ணணும், அலைன் ஆகணும். நீங்கள் ஓ மை காட் ஐ மிஸ் யூ பேப், ஐ மிஸ் கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்க கிட்டேருந்து ஒரு ஒரு லவ் டெக்ஸ்ட் இல்லைனா வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைம் இல்லைனா வந்து எதுலேயோ நீங்கள் வந்து டைரக்ட் மொபைலில் வந்து பேசிக்கிறீங்க. இட்ஸ் லைக் அ வீடியோ கால். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இந்த விஷயத்த பண்ண போகிறீங்க. இல்லைனா ரொம்ப நாள் தனிமையில் இருந்துட்டு நீங்கள் வந்து தனிமையை முடியறது வந்து இந்த மாதிரி ஒரு காலில் நடக்கலாம். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி உங்களோட பேசிய தருணங்களை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப பப்ளியான எனர்ஜி, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வி கோ டுகெதர் லைக் ஆலு அண்ட் கோபி. அதுதான் இங்கே ட்ரூ லவ். யூ ஆர் தேர் டிவைன் கவுண்டர் பார்ட், ட்வின் ஃப்ளேம், சோல்மேட், எந்த பேர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து அவங்களுக்கு எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்லை. அவங்களுக்கு புரிகிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தான் அவங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச். நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், லவ் ஆஃப் தேர் லைஃப். அவங்க உங்கள் மேலே வச்சுட்டு இருக்க காதலோட இது வந்து இன்ஃபினிட்டி. திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறாங்க. என் காதலோட அளவு வந்து அளவிட முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ஓவர் ஃப்ளோயிங். அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க காதல் வந்து அப்படியே பொங்கி வெளியில் வந்து வேறு லெவலில் வந்து அடிச்சிட்ருக்கு.
அந்த அலைகள் வந்து அவங்கள தாக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்களால ரொம்ப நாள் உங்கள விட்டு விலகி இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ நீங்க ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். அலைன் யுவர் செல்ஃப். இந்த ரீடிங்கோட சின்க்ரனிசிட்டி வேற லெவல். பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஐம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ. இதுதான் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க. இவ்வளோ நேரமா நாம அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த காதல் இதயம் தெரிச்சு விழுந்தபோதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு. அவங்க வந்து உங்ககிட்ட காதலை சொல்ல போறாங்க. நீங்க இதை எந்த நேரத்துல பார்த்தாலும் சரி, அந்த நொடி அவங்க உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தான் இந்த எனர்ஜியை சேஞ்ச் பண்ண விரும்பல. இன்னொரு காதல் விஷயம் என்ன அவங்க சொல்ல விரும்புறாங்கன்னு பார்த்துட்டு இந்த எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ அலைன் யுவர் செல்ஃப். நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க, உங்க மனசுல இருக்க கேள்வி என்ன, அதை நீங்க கேட்கலாம். அதுக்கான விடை இங்க வருது. Oh my god. Sexual union in the card. So ரொம்ப passionate love. Honor the place in one another where you are one eternal soul, for there you will find true bliss. This is a very pure energy. Sexual energy is not bad. எப்பவுமே வந்து காதல் காமத்தோடையும் கூட தான். அது வந்து நம்ம எவ்வளோ புனிதமாக பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த காதல் இவ்வளோ நேரம் அந்த எனர்ஜியில் தான் அலைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட யூனியன் கூடிய சீக்கிரம் இந்த ரிகன்சிலேஷன் வந்து காதல் கல்யாணத்தில் முடிய போகிறது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் தான் இந்த கார்டு. உங்கள் பர்சன் பெரிய ட்ரீம் லாலா லேண்டில் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஓ மை காட், ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ ரிஃப்ளெக்ஷன். இந்த கார்டு ஏன் என்னை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா, நான் இன்னைக்கு மார்னிங் இன்னொரு எபிசோட் 3 அப்லோட் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் வாட்ச் தட். அது வந்து உங்களோட அந்த எபிசோடு உங்களோட காதல் ஸ்டோரியை தான் சொல்லுது நான் நினைக்கிறேன். இந்த ரிஃப்ளெக்ஷன் ஏன் நடக்குது, இந்த ரிஃப்ளெக்ஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த ரீடிங்கில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தட்ஸ் வை நீங்கள் வந்து அந்த சீரியஸ் ஆஃப் இது போடுறதுக்கு காரணம் வந்து உங்கள் ஃப்ளோ நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் காதல் வாழ்க்கை இல்லைனா வந்து லைஃப் எப்பவுமே வந்து சில விஷயங்களோட தான் வரும். ஸோ நீங்கள் அந்த எபிசோடை நான் போடுறதுக்கு காரணம் வந்து இஃப் யூ வாட்ச் லைக் அ சீரியஸ், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு அந்த புரிதல் வேணுங்கிறதுக்கான ஒரு நோக்கம் தானே அந்த சீரியஸ். தவிர என்னால் ஈஸியாக இந்த மாதிரி டே டு டே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு போக முடியும். பட் மை இன்டென்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ வாண்ட் டு கைட் யூ. ஐ வாண்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அந்த புரிதல் வரணும் அப்படிங்கிறது தான் நான் போடுற எல்லா ரீடிங்களுக்கான காரணமே தவிர இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அப்லோடிங். வெறும் போடணுங்கிறதுக்காக போடுறது கிடையாது. ஸோ இஃப் யூ விஷ் வாட்ச் பண்ணுங்க. ஓ மை காட், யாரு நீங்க யாரு? சீரியஸ்லி இங்க பாருங்க, 10 of cups and sun card. அது என் கையில வந்து விழுந்தது. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பெரிய பக்கத்துணை. கொஞ்சம் கூட நீங்க சீரியஸ்லி திரும்பவும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த ரீடிங்கை. ஏன் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே புரிஞ்சுப்பீங்க. அதில் பிரபஞ்சத்தோட ரோல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பிரபஞ்சம் உங்களோட இருக்காங்க. இந்த காதல் பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தைங்களுக்கு நடக்கிற காதல், உங்களுக்குள்ளே நடக்கிற காதல் வந்து அவங்களுக்கும் கொண்டாட்டம். இங்கே பாருங்க, செலிப்ரேஷன் த வேர்ல்டு. நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட யாரும் ஒரு ஸ்பிரிட் டீம் இல்லைன்னா ஸ்பிரிட் கைடுக்கு வந்து யூ ஆர் ஸோ ஸ்வீட். நீங்கள் அவங்களோட ஸ்வீட் ஹார்ட், இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அழகான குழந்தைங்க. நீங்கள் உங்களோட சந்தோஷமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் டோன்ட் வரி, ஜஸ்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அண்ட் என்ன பண்ணுங்க, அலைன் ஆகுங்க இந்த எனர்ஜியோட. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தடங்கள் வந்தது அப்படின்னா உங்களுக்கான விடைகள் வந்து நம்ம சேனல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஜஸ்ட் லுக் ஃபார் இட். கரெக்டாக இப்போ ரேண்டமாக நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு நான் போட்ட ரீடிங் பாப்பப் ஆச்சு அப்படின்னா தெர் இஸ் அன் ஆன்சர். அங்கே உங்களுக்கான ஒரு விடை இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த டெடிகேஷன் இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கையோட பாருங்க. உங்களுக்கான விடை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். தேடி பாருங்க, நிச்சயம் கிடைக்கும். இந்த காதல் ஆல்ரெடி உங்கள் எனர்ஜியில் இருக்கு. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.